இப்போ வந்து அலாய்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அலாய்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அலாய் வந்து அலாய் ஆஃப் எனி ஸ்ட்ராங் or selective ductility substances that provide the electropositive via and to the corrosion environment and passive polishing and provide the polishing luster in the term is called metal அப்படி சொல்கிறாங்க. Any substances that related to the ductility of that provide the electropositive to the corrosive environment and provide the polishing luster in the term of ductility. Gold, silver, platinum, gold, silver, platinum, அப்புறம் வந்து zirconium, அப்புறம் வந்து strontium, rhodium, chromium, cobalt, magnesium, beryllium, palladium இருக்குது. இப்போ வந்து alloy is the mixture of two or more metal or metalloids. They are ductile. They are they are molten stable in the soluble state. இருக்குது. இப்போ வந்து யூத்தட்டிக் அலாய் வந்து hypoeuthatic, hypereuthatic. They are binary alloy that does not have a complete solubility in the liquid and solid state. அதாவது யூத்தட்டிக் அலாய்னா என்னென்னா, இது வந்து ஒரு பைனரி does not have a complete solubility in the liquid and solid stateல வந்து கம்ப்ளீட்டாக வந்து solubility ஆகாது. சில்வர் காப்பர் சிஸ்டம் மெட்டல் டெம்பரேச்சர் ரேஞ்சு ஸ்லோவாக தான் இருக்கும். லோ மெட்டல் டெம்பரேச்சர் ரேஞ்சு. அதுக்கப்புறம் நோ சாலிடிஃபிகேஷன் அக்கர். அதுக்கப்புறம் வந்து ப்ரித்தட்டிக் அலாய் வந்து தே ஹாவ் அ லிக்விட் சாலிட் ஃபேஸ் அட் த ஃபிக்ஸ்டு லிக்விடும் சாலிட் ஸ்டேட். இது வந்து they does not have a liquid and the solid state. அப்புறம் வந்து they have a liquid and solid phase fixture இருக்கும். இந்த temperature is fixed in the proportion of the yield of the single solid phase. Single solid phase is silver thin system. They have a less corrosion resistant and brittle in nature. அப்புறம் wrought alloy, casting alloy and wrought alloy classification. Casting alloy they have a high noble metal. அதுக்கப்புறம் base metal alloy they have a wrought base metal alloy. Example அதுக்கப்புறம் வந்து ஏன்னா கோல்டு பெல்லேடியம் பிளாட்டினம் பெல்லேடியம் அலாய், கோல்டு சில்வர் பெல்லேடியம் அலாய், நிக்கல் குரோமியம் அலாய், கோபால் குரோமியம் அலாய், டைட்டேனியம் அலாய். இந்த டைட்டேனியம் அலாய் வந்து இம்ப்ளான்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து அலுமினியமும் வெனேடியமும் இருக்கும். அலுமினியம் வந்து 6%, வெனேடியம் வந்து 4% இருக்கும். இது வந்து 2 form ஆல்ஃபா ஹெக்ஸாகோனல் அண்ட் நாட் யூஸ்டு ஃபார் த ஆர்த்தோடான்டிக் பர்பஸ். இது வந்து பீட்டா கியூப் கான்டாக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் அண்ட் ரிஜிட் இன் நேச்சர். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரிஜிட் இன் நேச்சரில் இருந்திருக்கும். தே அண்டர்கோ மெல்ட்டிங் டு த ஃபார்ம் ஆஃப் ஷேப். தே அண்டர்கோ மெல்ட்டிங் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷேப். அதுக்கப்புறம் ஷேப்பில் வந்து மெல்ட்டிங் ஃபார்ம் ஆஃப் ஷேப்பில் வந்து இருக்குது. தே அண்டர்கோ தி மெல்ட்டிங் ஃபார்ம் ஆஃப் த ஷேப்பில் வந்து இருக்குது. They undergo melting form of shape. They undergo melting form அந்த ஷேப்பில் வந்து இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய், நிக்கல் டைட்டானியம் அலாய், பீட்டா டைட்டானியம் அலாய், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்லிலாய், கோபால்ட் குரோமியம் நிக்கல். தே ஹாவ் அ டக்டிலிட்டி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேலியபிலிட்டி எலாஸ்டிக் நேச்சராக வந்து இருக்குது. இப்போ வந்து காம்போசிஷன் கோல்டு சில்வர் நிக்கல் காப்பர். இதான் வந்து இதோட காம்போசிஷன் கோல்டு சில்வர் நிக்கல் காப்பரு. ஆனால் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டு சில்வர் நிக்கல் காப்பர் தான் வந்து மோன்லி காம்போசிஷனாக இருக்கும். ஆனால் இதோட காம்போசிஷன் வந்து டைட்டேனியம் பெல்லடியம் இந்த மாதிரி வந்துருக்கும். அதுக்கப்புறம் டக்டிலிட்டி சூப்பராக இருக்கும். நிக்கல் டைட்டேனியம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலாய் 1818. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நெட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க. நிக்கல் டைட்டேனியத்தை வந்து நெட்ரால்னு சொல்லுவாங்க. இப்போது
இப்போ வந்து இந்த காஸ்டிங் அலாய் வந்து they have a casting crown bridges inlay onlay அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் பார்ஷியல் டென்ஷன் டென்டல் இம்ப்ளான்ட் அதுக்கப்புறம் வந்து மெட்டல் ஃப்ரேம் ஒர்க் இது அதுக்கப்புறம் தே ஹாவ் அ டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்த்தோடான்டிக் ஒயர் இன்டர்டான்டிக் ஃபைல் அதுக்கப்புறம் டைரக்ட் ஃபில்லிங் கோல்டு அண்ட் டென்டல் இம்ப்ளான்ட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து தே கேன் அனிலினா இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ட் அண்டு சாஃப்ட் அதுக்கப்புறம் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் in this done. The classification of dental alloy it is based on the composition. It is based on the composition high noble alloy aluminium அதுக்கப்புறம் வந்து AU கோல்டு சில்வர் பெல்லேடியம் ஹை நோபல் alloy பேஸ் மெட்டல் அலைன்னு இருக்குது பேஸ்ட் ஆன் த காம்போசிஷனில். அப்புறம் சில்வர் gold, silver, palladium, copper, silver. They contain more than 40% of noble alloy இருக்கும். Gold, palladium, silver. இதை வந்து காப்பர் நோபல் அலையில் வந்து கோல்டு பெல்லேடியம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் கோல்டு பெல்லேனியம் சில்வர் காப்பர் அதுக்கப்புறம் வந்து கோல்டு பெல்லேடியம். they contain more than 25% of noble alloy வந்து இருக்கும். நோபல் அலை இருக்கும். கோல்டு கண்டென்ட் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் நோபலிட்டி அதுக்கப்புறம் வந்து நொபிலிட்டி காண்டி. பேஸ் மெட்டல் அலையில் வந்து டைட்டேனியம் அலுமினியம் வெனேடியம் டைட்டேனியம் அலுமினியம் நொபிலியம் அதுக்கப்புறம் காப்பர் அலுமினியம். தே கண்டெயின் less than 25% of noble alloy. more than 25% less than 25% of noble alloy. based on the strengthல வந்து based on the strengthல வந்து yield strength type 1 type 2 type 3 type 4 type 1ல வந்து inlay onlay வந்து 80%. இந்த type 2 வந்து inlay onlay crown வந்து 180%. type 3 வந்து multiple unit FPDக்கு யூஸ் பண்ணுறாங்க. based on the strengthல வந்து yield strength போட்டுட்டு 80 180 270 360 180 360 270 270 80 inlay onlay crown multiple unit of FPD CPD cast partial denture CPD இது எல்லாத்துக்குமே வந்து பேஸ் வந்து ஸ்ட்ரென்த்தில் கொடுக்குறாங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் மெட்டல் ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து 500 இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பேஸ்டு வந்து இதுக்கப்புறம் வந்து ஹார்ட்னஸ் நம்பர் வந்து VH Fresnel ஹார்ட்னஸ் நம்பர் வந்து type 1 type 2 type 3 type 5 வரைக்கும் இருக்கா. type 5 வரைக்கும் இருக்குது. type 1 வந்து 50 to 90 90 to 120 120 to 150 type 3 அதுக்கப்புறம் வந்து type 4 வந்து 150 to 70 type 5 வந்து 2 அதுக்கப்புறம் வந்து 240 to 1 அதுக்கப்புறம் 240 to 240 தான். type 5ல் தான் லார்ஜ் மெட்டல்லாம் இருப்பாங்க. பேஸ்டு ஆன் த யூசஸில் வந்து இந்த alloy it is used for filling inlay onlay crown bridges மெட்டல் அதுக்கப்புறம் வந்து மெட்டல் செராமிக் ப்ராசஸஸ் காஸ்ட் பார்ஷியல் டென்ச்சர் ஃப்ரேம் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து மாஸ்டரிங் இம்ப்ளான்ட் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளான்ட் மேக்கிங்காண்டி. இப்போ வந்து லாஸ் ஆஃப் இப்போ வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கில் வந்து ட்ராகட் இட்டு இந்த 1944 வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இயரில் இருக்க லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்லாம் அதெல்லாம் வேணாம். நோபல் மெட்டல்னால் என்ன? நோபல் மெட்டல்னால் வந்து தே ஹேவ் ஹை ரெசிஸ்டன்ட் டு த கொரோஷன் அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் டிசொல்யூஷனாக இருக்குது. பேஸ் மெட்டல் வந்து எ மெட்டல் தட் ரெடிலி ஆக்சைடு ஆர் டிசால்வ் இஸ் கால்ட் அஸ் பேஸ் மெட்டலாக இருக்குது. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் a technique which is involved to the formation of the which is involved the formation of the pattern of the single tooth and multiple tooth was embedded in the casting in the casting instrument and அதுக்கப்புறம் வந்து casting instrumentல this technique it is a technique which is involved to the formation of wax pattern
wax pattern, the single tooth or multiple tooth which are embedded in the casting investment and burn out the procedure and burn to produce the mold cavity into which the molten metal போராக இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காஸ்டிங்கில் வந்து பயோகம்பேக்டபிள், டார்னிஷ், கொரோஷன் ரெசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து ஏஸ்தட்டிக், தெர்மல் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸில் அதுக்கப்புறம் வந்து அலாய் வந்து பயோகம்பேக்டபிலிட்டியாக இருக்கணும், டார்னிஷ் அண்ட் கொரோஷன் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும், ஏஸ்தட்டிக்காக இருக்கணும், தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் கோஎஃபிஷியன்ட் தெர்மல் வந்து நல்லாவே இருக்கணும். இப்போ வந்து அக்செப்டபிள் இந்த மெட்டல் ரேஞ்சு, அதுக்கு மெல்ட்டிங் ரேஞ்ச் வந்து அக்செப்டபுளாக இருக்கணும், ஸ்ட்ரென்த் வந்து இம்ப்ரூவ்டு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், ஈஸி டு காஸ்டபிலிட்டியாக இருக்கணும், ஈஸி டு ஃபேப்ரிகேஷனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டோரேஷனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து ரீஸ்டோரேஷனாக இருக்கணும். இப்போ வந்து ஈஸி டு ரீஸ்டோரேஷனாக இருக்கும், ஈஸி ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ரீஸ்டோரேஷனாக இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் காஸ்டிங்காக இருக்கணும். எக்கனாமிக் காஸ்டிங் வந்து ஈஸி ஆஃப் அவைலபிலிட்டியாக இருக்கணும், அவைலபிலிட்டியாக வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து heat treatment வந்து treatment of the alloy is changes into the changes in the properties is using to the hardening and heat treatment and ages. அதுக்கப்புறம் hard treatment இருக்குது, soft and heat இருக்குது, soft and heat treatment இருக்குது, soluble heat treatment. அதுக்கப்புறம் வந்து soft heat treatment வந்து these are the அதுக்கப்புறம் soft heat treatment வந்து என்னதுன்னா it is அதுக்கப்புறம் வந்து gold casting alloy. These are the alloy, these are helps to அதுக்கப்புறம் interference with the heating of 700 degrees Celsius to 10 minutes. These are the அதுக்கப்புறம் வந்து quartz in the water and order to the face of the alloy, the changes in the disordered phase with increasing in the ductility and reduces in the strength of the hardness வந்து ரெடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து hardening heat treatment. The alloy is placed in the temperature it's 200 to 450 degrees Celsius at 15 minutesல வந்து வச்சுருப்பாங்க. This method is called as அதுக்கப்புறம் வந்து hardening heat test அப்படின்னு சொல்கிறாங்க. hardening heat test, yield strength, எலாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொபோர்ஷனல் லிமிட் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொபோர்ஷனல் லிமிட் எல்லாமே அதிகமாக இருக்கும். டக்டிலிட்டி வந்து டிகிரீஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயின் ஹார்டனிங் வந்து இட் இஸ் a procedure which is hardens to the metal is increasing in the during cold working. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் ஹார்டனிங்னா வந்து இட் இஸ் a procedure of the hardness of the metal it increasing in the during cold working டைம்லேயும் நல்லா அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷர் வந்து நல்லா இன்க்ரீஸாக இருக்கும். This phenomenon is called the strengthening increases and the percentage on the elongation of the decreases is allowed by the strain hardening. Cold working is done. அதுக்கப்புறம் cold working is a process of the plastic deformation. Titanium alloy. Titanium is available as a pure form and alloy form வந்து இருக்குது. Titanium alloy is consist of titanium, 6 aluminum, 4 vanadium இருக்குது. 6 aluminum, 4 vanadium இருக்குது. pure ஃபார்ம்லேயும் இருக்குது, alloy ஃபார்ம்லேயும் இருக்குது. These are available as a grade 1 to grade 7. அதுக்கப்புறம் வந்து they are purest form of the titanium இருக்குது. they are tensile strength of the titanium is 242. அதுக்கப்புறம் வந்து 515 MPa இருக்குது. The casting model is அதுக்கப்புறம் காஸ்டிங் மாடல் வந்து 117 GPa இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லோ சாலிபிலிட்டி வந்து 4.51, லோ டென்சிட்டியாக இருக்குது. ஈஸி மேலியபிள் மாடலஸ். அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் மாடலஸ் வந்து 117 GPaன்னு இருக்குது. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து MPa 240 to 515 MPaவாக இருக்குது. இப்போ வந்து they have அதுக்கப்புறம் வந்து தெர்மல் எக்ஸ்பென்ஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து 9.42, அதுக்கப்புறம் 10⁶. அதுக்கப்புறம் வந்து டைட்டானியம் ஹேஸ் அ ஹை மெல்ட்டிங் ரேஞ்ச் வந்து 1006, அதுக்கப்புறம் 665 தான் மெல்ட்டிங் ரேஞ்சாக இருக்குது. இப்போ வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. இதோட யூசஸ் வந்து காமன்லி யூஸ்டு இந்த டென்டல் இம்ப்ளான்ட் இட் இஸ் காஸ்ட் 0 பயோ அவைலபிலிட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் யூஸ்டு ஃபார் பயோ அவைலபிலிட்டி நல்லா இருக்குது.
அதுக்கப்புறம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் தி ஆல் மெட்டல் அண்ட் செராமிக் ப்ராசஸஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் த மேக்கிங். அதுக்கப்புறம் ஆர்த்தோபெடிக் யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் பேஸ் மேக்கர், ஆர்டிஃபிஷியல் ஜாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இட் இஸ் அவைலபிள் அஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா. ஆல்ஃபா வந்து ஹெக்ஸாகோனல் க்ளோஸ் பேக்டு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். இது வந்து பாடி சென்டர் கியூப் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் பேஸில் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்மில் வந்து டைட்டானியம் இஸ் 4 டைப் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா. அதுக்கப்புறம் நியர்லி ஆல்ஃபான்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ஃபா ஃபார்ம் ஆஃப் டைட்டானியம் ஹேஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் தி அதுக்கப்புறம் அண்ட் ஹார்டர் தென் தி பீட்டா இதாக இருக்குது. கேரட்னா வந்து 24 கேரட் கோல்டு. 24 carat of the gold is 22 part of the gold and 2 part of other alloy. 24 carat of gold இருக்கா, அது வந்து 22 part of gold. அதுக்கப்புறம் வந்து 2 part of other alloyல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ். அதுக்கப்புறம் 24 கேரட் கோல்டு வந்து 22 பார்ட் ஆஃப் த கோல்டாக இருக்கும். 22 வந்து அதர் கோல்டில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷ்னால் வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் பார்ட் ஆஃப் த கோல்டுன்னு 100 பார்ட் ஆஃப் த அலாயாக இருக்குது. 100 பார்ட்ஸ் ஆஃப் த அலாயின்னு இருக்குது. இதில் வந்து எக்ஸ்பிரஸ் 65% ஆஃப் ஃபினிஷ் ஆஃப் கோல்டு. அதுக்கப்புறம் வந்து 650 ஃபினிஷ், 750 ஃபினிஷ். அதுக்கப்புறம் 24 கேரட் வந்து 100%. அதுக்கப்புறம் 99 வந்து 99.7% 32 கேரட் கோல்டு. 100% கோல்டு 21.7% வந்து கோல்டாக இருக்குது. இது வந்து கேரட்டில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 75% வந்து 75 ஃபினிஷ் ஆஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஃபின்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து வ்ராட் அலாயில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து வ்ராட் அலாய் வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து வ்ராட் அலாய் இட் வுட் பி நோபல் அலாய் தான். இட் இஸ் அப்புறம் வ்ராட் கோல்டு அலாய். தீஸ் ஆர் பேஸ்டு ஆன் த மெட்டல் அலாய் கார்பன் அலாய்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து குரோமியம் நிக்கல். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, வ்ராட் அலாய்னு கேட்பாங்க 5 மார்க்கில். அதுக்கப்புறம் வந்து குரோமெட்டல், அதுக்கப்புறம் சால்ட்ரிங் அண்ட் வெல்டிங். அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் ஜாயினிங் ப்ரொசீஜர். நிக்கல் அலர்ஜி. அதுக்கப்புறம் வந்து பெரிலியம் டாக்ஸிசிட்டி, பேசிவேஷன், அனலிங்கு. அதுக்கப்புறம் வந்து ஷேப் மெமரி அப்படின்னு கேட்பாங்க. இப்போ வந்து கோபால்ட் குரோமியம் அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டியாக இருக்குது. கோபால்ட் குரோமியம் அலாய் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து 18 காஜ். இது வந்து ஃபெரிட்டிக். அதுக்கப்புறம் வந்து மாத்தன்டிக்ன்றது. இது வந்து டைப்பு ஃபெரிட்டிக், மாத்தன்டிக், ஆத்தன்டிக் இருக்குது. இது வந்து டைப் 1 வந்து 5 டைப். அதுக்கப்புறம் வந்து நிக்கல், டைட்டானியம், நைக்கல், கோபால்ட் குரோமியம், நிக்கல். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து பீட்டா டைட்டானியம். பேசிவேஷனில் வந்து பேசிவேஷன்னா என்னென்னா, பேசிவேஷன் இஸ் அ குரோமியம் ப்ரெசன்ட் இன் த நிக்கல். இந்த குரோமியம் ப்ரெசன்ட் இன் தி நிக்கல் குரோமியம் கோபால்ட் குரோமியம் அலாய் இந்த ஃபார்ம் ஆஃப் த குரோமியம் ஆக்சைடு. குரோமியம் ஆக்சைடோட சேர்த்து வந்து நிக்கல் அலாயும் அதுக்கப்புறம் வந்து கோபால்ட் குரோமியம் அலாயும் ப்ரெசன்ட் இன் தி குரோமியம் ஆக்சைடாக இருக்குது. திஸ் குரோமியம் ஆக்சைடு லேயர்ஸ் ப்ரொவைட் த ரெசிஸ்டன்ஸ் டு தி டார்னிஷ் அண்ட் கொரோஷன் வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. These properties of the chromium would be provided to the resistant to the corrosion is called passivation. These properties of the corrosion which provide the resistance to the corrosion is called passivation. அதாவது அதுக்கப்புறம் கொரோஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது. ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொரோஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து கொரோஷன் ரெசிஸ்ட் பண்ணுது, அது பேர் தான் பேசிவேஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆக்சைடு லேயர் வந்து மேலே சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகுது தான். அனலிங் வந்து த எஃபெக்ட் ஆஃப் கோல்டு ஒர்க்கிங். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின் ஹார்டனிங். தீஸ் ஆர் த சஸ்பெக்டபிள் டு த கொரோஷன் அண்ட் லாஸ் ஆஃப் த டக்டிலிட்டி. It can be neutralized by the heating process is called the annealing. It's control the heating and cooling process தான் வந்து annealing சொல்கிறாங்க. இப்போ வந்து control the heating process and cooling process. அதுக்கப்புறம் வந்து it increasing in the deformation of அதுக்கப்புறம் வந்து solubility of the shape consist of the 3 stage இருக்குது.
ரெக்கவரி ஸ்டேஜ், ரீசைக்ளைசேஷனு, அதுக்கப்புறம் வந்து கிரெயின் க்ரோன் இருக்குது. இப்போ வந்து ரெக்கவரி இட் இஸ் அ ஸ்டேஜ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஆஸ் த ரிசல்ட் வந்து ரீகெயின் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மெட்டல் வித்தவுட் சேஞ்சஸ் இந்த அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்குது. வித்தவுட் சேஞ்சஸ் இந்த ஸ்ட்ரக்சராக வந்து இருக்குது. ரெக்கவரினா என்ன? இட் இஸ் a stage of heating treatment that result to the regaining the properties of the metal without changing in the structure. Recrystallization it is a process of form a new crystal வந்து recrystallization. ரெக்கவரினா வந்து இது வந்து ஹீட் வந்து ரிசல்ட் வந்து regaining the properties of the metal without changing the structure வந்து அதோட ப்ராப்பர்ட்டி அப்படி இருக்கும். ரீக்ரிஸ்டலைசேஷனில் வந்து it is a process of the forming of a new crystal which work hardening to the metal and work through the heat process. Grain growth வந்து it is the increasing in the mean of crystal zinc polycrystal metal. அதுக்கப்புறம் வந்து grain growthனா வந்து polycrystal method it produces to the heat process. A main procedure is done to the wrought alloy is not அதுக்கப்புறம் வந்து not for the casting alloy. The main procedure done for wrought alloy casting alloy. மெயின் ப்ரொசீஜர் வந்து காஸ்டிங் அலாய் வந்து டன் ஃபார் காஸ்டிங் அலாயாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ட்யூனிங். அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் அலாய்க்கு தான் வந்து கெயின் ஸ்ட்ரென்த் வந்து தேவைப்படுது. இப்போ ட்வின்னிங்னா என்னென்னா இட் இஸ் அ மேட் ஆஃப் பெர்மனெண்ட் டிஃபார்மேஷன். இது வந்து ஒரு பெர்மனெண்ட் டிஃபார்மேஷன் in which of them அதுக்கப்புறம் ஆட்டம் ஆர் displaced in the form of the plane of another plane. ட்வின்னிங்னா என்னென்னா இது வந்து மோட் ஆஃப் பெர்மனெண்ட் டிஃபார்மேஷன் which is the atom. இது வந்து ஒரு பெர்மனெண்ட் டிஃபார்மேஷனாக இருக்குது. which is the atom and transforming to the mechanism of the authentic and monthontic. அதுக்கப்புறம் reversible transformation of authentic and monthontic phase of டைட்டேனியத்தில் வந்து இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா ட்வின்னிங்னா என்னென்னா இட் இஸ் அ மோட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து பெர்மனெண்ட் டிஃபார்மேஷனாக இருக்குது. பெர்மனெண்ட் டிஃபார்மேஷனாக பெர்மனெண்ட்டாக வந்து ஒரு டிஃபார்மேஷன் வந்து நடக்குதுன்னா அதான் வந்து ட்வின்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிவர்சிபிள் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்குது. இப்போ வந்து ஷேப் மெமரி அண்டு சூப்பர் எலாஸ்டிசிட்டி அப்படின்னா ஷேப் மெமரினா என்ன அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ கால்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்பேரிங் பேக் மெக்கானிசம் சொல்லுவாங்க. த மோஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் ஆல்மோஸ்ட் த எலாஸ்டிக் ஸ்ட்ரெயின் ஆஃப் த மெட்டீரியல். withstand with the loaded and unloaded form of yield strength. loaded and unloaded form of yield strength தான் சொல்கிறாங்க. ஷேப் மெமரினா வந்து loaded and unloaded form of the yield strength தான் வந்து ஒரு எலாஸ்டிக் strain of metal withstand the loaded and unloaded form of yield strength and also called as a spring back mechanism. அதுக்கப்புறம் வந்து சூப்பர் எலாஸ்டிசிட்டி அதுக்கப்புறம் அலுமினியம் நிக்கல் அதுக்கப்புறம் வந்து மெட்டல் நிக்கல் இருக்குது. சூப்பர் எலாஸ்டிசிட்டினா வந்து it is the ability of the nickel titanium alloy is under the extensive deformation as the result in the stress அதுக்கப்புறம் associated அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர் எலாஸ்டிசிட்டினா வந்து நல்ல எலாஸ்டிசிட்டியாக இருக்கும். சூப்பர் எலாஸ்டிசிட்டி இட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் த நிக்கல் அலாய். It is the ability of the nickel titanium alloy to undergo extensive deformation. அதாவது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக வந்து ஒரு டிஃபார்மேஷன் இருக்கும். இது வந்து எபிலிட்டி ஆஃப் த நிக்கல் டைட்டேனியம் அலாய் தான் டு அண்டர்கோ எக்ஸ்டென்சிவ் டிஃபார்மேஷன். சூப்பர் எலாஸ்டிசிட்டின்னு அது நல்லா வந்து எலாஸ்டிசிட்டியாக இருக்கும். Springing back mechanism extensive of the deformation as the result from a stress associated phase of transmission. The phase of transformation is occur unloaded is called pseudo elasticity. phase of transformation சூப்பர் எலாஸ்டிசிட்டினா வந்து நல்லாவே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு எபிலிட்டி ஆஃப் நிக்கல் டைட்டேனியம் அலாய் இஸ் அண்டர்கோ டு தி எக்ஸ்டென்சிவ் டிஃபார்மேஷன் ஆஸ் த ரிசல்ட் இந்த ஸ்ட்ரெஸ் phase transformation நடக்குது. This phase of transformation is unloaded is called as pseudo elasticity அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து நல்லா இருக்குது. இப்போ வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு இருக்குது. சென்சிடைசேஷன் 1818 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இதை சொல்கிறாங்க. 1818 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் வந்து
அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் கண்டெய்னிங் அபவுட் 12 to 13 ஆஃப் குரோமியம், 12 to 30% ஆஃப் குரோமியம் வந்து இருக்கும். 12 to 30% ஆஃப் குரோமியம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு. இந்த 18Aன்னு சொல்லுவாங்க. தீஸ் ஆர் த அயன், கோபால்ட், குரோமியம், நிக்கலில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எபிலிட்டி in the form of the chromium oxide is a passivation. Passivation வந்து chromium oxide. அந்த passivation guided to the tarnish and corrosion resistant. This type of ferritic stainless steel, அதுக்கப்புறம் authentic stainless steel, அதுக்கப்புறம் authentic stainless steel இருக்குது. ferritic stainless steel வந்து they have a good corrosion resistant இருக்குது. they have a high hard uses of the industrial application வந்து இருக்குது. ferritic வந்து they have a good corrosion resistant, நல்லா வந்து corrosion resistant வந்து சூப்பராக இருக்குது. good corrosion resistant இருக்குது. they have a good corrosion resistant. they have a hard use, அதுக்கப்புறம் வந்து harder uses of industrial application. அதுக்கப்புறம் வந்து ferritic stainless steel வந்து they have a hard using of the industrial applicationக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் authentic stainless steel வந்து they have a yield strength 950, அதுக்கப்புறம் 950 to 1900 MPa இருக்குது. 500 to 1000 MPa. அதுக்கப்புறம் வந்து இது வந்து BHN வந்து 200 to 600. they are most commonly used for the surgical instrument யூஸ் பண்ணுறாங்க. authentic வந்து root canal instrument like orthodontic wire, brackets, filling, அதுக்கப்புறம் of rumors. it is made up of அதுக்கப்புறம் 18 to 20% of chromium. அதுக்கப்புறம் வந்து ஆத்தென்டிக் அலாய். அதுக்கப்புறம் வந்து 8 அதுக்கப்புறம் நிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 0.8 வந்து கோபால்ட் இருக்குது. அதுக்கப்புறம் they have a greatest ductility and easy to working-ஆக இருக்குது. சென்சிடைசேஷன்னா வந்து when the stainless steel வந்து heated in 400 to 900 degrees Celsius it becomes the அதுக்கப்புறம் because the carbon content is subjected to the corrosion-ஆக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து corrosion இருக்குன்னா the mode of reduce sensitization வந்து reduce the carbon content. அதுக்கப்புறம் வந்து doing annealing வந்து நல்லாவே பண்ணணும். கோபால்ட் குரோமியம் அலாய். கோபால்ட் குரோமியம் வந்து தீஸ் ஆர் மோஸ்ட்லி வந்து ஆர்த்தோடான்டிக் யூஸ் பண்ணுறாங்க. கோபால்ட் குரோமியம் நிக்கல் அலாய். இதுக்கப்புறம் வந்து எலிஜிலாய்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து 4 டைப் இருக்குது. சாஃப்ட், டக்டைல், ஸ்டெயின், அதுக்கப்புறம் வந்து செமி ரெசிஸ்டன்ட் இருக்குது. தேர் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஏலியட் டு தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இஸ். அதுக்கப்புறம் வந்து காம்போசிஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து 40% ஆஃப் குரோமியம், 20% ஆஃப் கோபால்ட் குரோமியம், நிக்கல் 15% இருக்குது. நிக்கல் அண்ட் அலாய். நிக்கல் டைட்டானியம் அலாய் வந்து அதுக்கப்புறம் நெட்டினால் சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா எலாஸ்டிக் மாடலஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து 40 GPa. யங்ஸ் மாடலஸ் வந்து 430 அதுக்கப்புறம் MPa. டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து அதுக்கப்புறம் வந்து 1500 MPaவாக இருக்குது. அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஹைப்பர் எலாஸ்டிசிட்டி. ஸோ த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் த ஆர்த்தோடான்டிக் வயரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எண்டோடான்டிக் வயர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நிக்கல் டைட்டானியம் அலாய் வந்து ஆர்த்தோடான்டிக் வயர்லையும் எண்டோடான்டிக் வயர்லையும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பீட்டா டைட்டானியம் அலாய். தே ஆர் தி பீட்டா ஃபேஸ் ஆஃப் டைட்டானியம். தீஸ் ஆர் பேஸ்டு ஆன் த கியூபிக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 90% ஆஃப் த நிக்கல், 6% ஆஃப் அலுமினியம், 4% ஆஃப் வெனேடியம் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் மாடலஸ் வந்து 70 GPaவாக இருக்குது. ஈல்டு ஸ்ட்ரென்த் வந்து 80-60, அதுக்கப்புறம் வந்து 80-60, அதுக்கப்புறம் 860, அதுக்கப்புறம் 860, அதுக்கப்புறம் வந்து 120 இருக்குது. தீஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ஆர்த்தோடான்டிக் வயரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க.